ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 1 மினிட் பைபிள் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பரிசுத்த வேதாகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பைபிளுங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். இது பிப்ளோஸ்ன்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, புத்தகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது யாரோட புத்தகம்? இது தேவன் நமக்கு தந்த புத்தகம். ஆமாங்க, தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு முழு மனுகுலத்துக்கும் ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் மூலமாக அநேக வேதங்கள் இருப்பது நமக்கு தெரியும். உதாரணமாக ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், இப்படியாக பல வேதங்கள் இருந்தாலும் பைபிள் மட்டும்தான் பரிசுத்த வேதாகமும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பரிசுத்த வேதாகம் அநேக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியமே இல்லைங்க. இதை பைபிளில் வசனம் இப்படியா சொல்லுது. மற்ற 13வது அதிகாரம் 11வது வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை.